ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு திருக்குறள் கதை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு காக்கா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காக்காவுக்கு அந்த குளத்துல வாழ்ந்த அன்னப்பறவை மேலே ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. அது என்ன, இந்த அன்னப்பறவை மட்டும் வெள்ளையா அழகாக இருக்கு, நாம மட்டும் கருப்பாக இருக்கோமேன்னு ரொம்ப பொறாமப்பட்டுச்சு அந்த காக்கா. தானும் அந்த அன்னப்பறவை மாதிரி தண்ணியில் வாழ்ந்தான் நாமும் வெள்ளையா மாறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு. அதனால் தன்னோட வாழ்கிற இடத்த விட்டுட்டு அன்னப்பறவை வாழ்கிற குளத்துல போய் வாழலான்னு நினச்சிச்சு அந்த காக்கா. கொஞ்ச நாள் கூட அந்த காக்கானால தண்ணியில் வாழ முடியல. தண்ணி பட்டு உடம்பு சரியில்லாமல் வீணா செத்து பூச்சி அந்த காக்கா கடைசியில். இந்த கதையிலிருந்து என்ன நீதின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. "அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது" அப்படின்னு. பொறாமை உடையவரை கெடுப்பதற்கு எந்த பகையுமே தேவையில்லை, அந்த பொறாமையே அவங்களுக்கு போதும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் நானுமே சொல்கிறேன். எப்பயுமே நம்ம ஒருத்தர் மேலே பொறாமப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்களால எந்த பாதிப்பும் இல்லை, நம்ம அந்த பொறாமை எண்ணமே நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.